ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2025ஆம் ஆண்டுல அற்புதமாக நவம்பர் டிசம்பர் வந்தாவே நமக்கு ஞாபகம் வருகிறது எதுன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாம் டிசம்பர் பிறந்த பிற்பாடு ஒரு வாரத்துக்கு முன்னதாக தான் நம்முடைய கேரல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் ஆரம்பிப்போம். இப்போல்லாம் ஊழியம் பெருகிறதுனால, ஆட்கள் அதிகமானதுனால, பிரேயர் கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால நவம்பர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வருகிற நாட்கள் எல்லாம் அக்டோபர்ல ஆரம்பிச்சிருவாங்க போல் தெரியுது. அந்த அளவுல ஊழியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. சரி, இதனால நல்ல ஒரு சப்ஜெக்ட். அற்புதமாக இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல பிறந்தாரா, இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல வந்தாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வியா இருக்கிறது இல்லைங்களா? அற்புதமான அந்த கேள்விகளுக்கு பதில் ஏறத்தாழ ஒரு 10-15 மெசேஜ் டாபிக் அல்லது பார்ட் 15 பாகங்களாக இந்த பாடத்தை எடுக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம். ஆகையினாலே ஒரே பாகத்துல, 2வது பாகத்துல அல்லது ஒரு 10 பாகத்துல உங்களுக்கு விளங்காது. ஆகையினால இந்த 10 பாகங்கள் 15 பாகங்களாக நாம் படித்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல பிறந்தாரா அல்லது இயேசு கிறிஸ்தானவர் உலகத்துல வந்தாரா என்ற செய்தி எனக்கு நிறைய பேர் இடங்களில குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்துக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் வேதத்தை படிக்காததுனால, வேதத்தை ஆராய்ந்து பார்க்காததுனால, புரிந்து கொள்ளாததுனாலவே அவர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். குழப்பத்தின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். அந்த குழப்பத்தின் மத்தியிலே அவர்களும் குழம்பி போய் கிடக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் விசேஷமாக பைபிள்ல இருந்து நிறைய வாக்கியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் பிறந்தது உண்மை மாம்சத்தின்படி, அவர் வந்தது உண்மை ஆவின் பிரகாரமாக என்று நீங்களும் சொல்லுவீங்க, உங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம், என்னோடு கூட பைபிளை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். இட்ஸ் வண்டர்ஃபுல் வார்த்தை பாருங்க. ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அந்த சரீரம் தான் அருமையான தாய் மரியாள், கன்னிகையா இருக்கக்கூடிய அந்த தாய், பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த தாய். அந்த கன்னிகை வயிற்றில பிறப்பதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்தானவர் உலகத்தில் இருக்கிறார். தான் ஜனங்களோடு கூட இருக்கிறார், பரலோகத்திலும் இருக்கிறார், எவ்விடத்திலும் அவர் இருக்கிறார். ஆனால் இந்த சிலுவை சுமப்பதற்காக அவர் இந்த உலகத்துல வெளிப்பட வேண்டியதாயிற்று, பிரவேசிக்க வேண்டியதாயிற்று, வர வேண்டியதாயிற்று. அவர் எப்படி வர வேண்டும் என்பது குறித்து தேவன் திட்டமாக, அற்புதமாக அவர் பிளான், ரட்சிப்பின் பிளான், மீட்பின் திட்டம், த பிளான் ஆஃப் சால்வேஷன், அந்த மீட்பின் திட்டத்தை அவரே திட்டம் பண்ணி வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல காபிரியேல் தூதன் மரியம்மாவோடு கூட பேசும்போது அந்த தாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும் எனக்கு என்று அந்த தாய் சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நெயலிடுவார், உன்னதமாருடைய பலன் உன்மேல் நெயலிடும், அதனால் உன்னிடத்துல பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 35-37 அழகாக தேவனாய் கத்த தேவதூதனாகிய காபிரியேல் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக, பரிசுத்த ஆவினால் உண்டாகும்
அற்புதமாக இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு உலகத்துல பிரவேசித்தார். ஒரு மனிதனுடைய பிறப்பை அவர் அற்புதமாக சிருஷ்டித்தார். ஆதியாகமத்துல பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினால மனிதனை உருவாக்கினார். பூமியின் மண்ணினால உருவாக்கினார் முதலாவது. இரண்டாவதாக அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் கடைசி வசனங்களில் பார்க்கும் பொழுது, ஆதாமுடைய விலாவின் எலும்புல ஒரு மனுஷன் உருவாக்கினார். மண்ணுல உருவாக்கினார், எலும்புல உருவாக்கினார். மூன்றாவதாக ஆதாம் ஏவாள் இருவருமாக இணைந்து கணவன மனைவியுமாக அவர்கள் அவர்கள் இணைந்த பிற்பாடு உண்டான சந்ததிகள் மூன்றாவதாக. நான்காவதாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் எங்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்லாதீர்கள், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினால பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். பிள்ளைகள் மண்ணில் உருவாக்குனவர் கல்லுல உருவாக்க மாட்டாரா? ஆகையனால கற்கள் மூலமாக ஒரு பிள்ளை கூட பிறக்க கூடும் என்று சொன்னவர். இந்த ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட உருவாக்கம்தான் பிதாவாகி தேவனுடைய செயல். அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரம் தேவைப்பட்டது, அந்த சரீரத்திலே குழந்தையாக பிரவேசித்தார் இயேசு கிறிஸ்துவானவர். என்ன நினைத்தா எந்தெந்த வகையில் அவர் உருவாக்க முடியுமோ உருவாக்க முடியும். ஆனா ஏன் ஒருவனை உருவாக்கி இப்படியெல்லாம் உலகத்துல சந்ததிகள் உருவாக்கினார் என்றால், ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக்க வேண்டும் என்று மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்தாரா, பிறந்தாரா? இந்த கேள்விக்கு பதிலெல்லாம் பைபிள் தான் நமக்கு ஆன்சர் சொல்லுமே தவிர, மனிதர்களாகிய நாம் நம்ம இடத்துல ஆன்சரும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அறிவும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எது என்றால் இட் இஸ் பைபிள். காரணம் என்னவென்றால் இந்த பைபிள் ஆண்டவரை எழுதினதுனால அவரு தான் பதில் சொல்ல முடியுமே தவிர நம்மளால சொல்ல இயலாது. ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், The Gospel of John chapter 6 verse 28. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பினவருடைய சித்தம், அவரை அனுப்பினார், பிதாவாகி தேவன் அவரை அனுப்பினாராம். ஆகவேதான் நான் இறங்கி வந்தேன். அப்ப எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். அதே யோவான்ல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் மேல இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் அவர் இல்லாம யாரு? இறங்கி வந்தார் நமக்காக. யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா நிறைய, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன் அப்பம். இப்படி நான் வந்தேன் 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 என்று அவரே சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ல உலகம் முழுவதும் முதல் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியா அவரை தந்தருளி, அவரை இயேசு கிறிஸ்துவ தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதாவாகி தேவன். அவரை தந்தார், அவரை தந்தார், அவரை தந்தார். உலகத்துல ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதினா, அந்த கவிதைய ஒரு பாடலாக பாடி ஒரு படத்துல வெளியிட்டார்கள். அது சொன்னாதான் விளங்கு என்று சொல்லிதான் அந்த வார்த்தை ஞாபகப்படுத்துறேன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், என் காதல் இடத்துல போய் பேச வேண்டும் என்று சொல்லி பாடினான் பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேணுமா, இவன் காதல் கிட்ட போய் பேசணுமா. காதல் தோல்வி அடைந்த பிற்பாடு அவன் பாடுகிற ஒரு பாட்டு.
சில பேர் குடிச்சா உளருவான் பாருங்க. அந்த உளறுதல் கூட சில அர்த்தங்கள் இருக்கும். ஒருத்தர் அப்படிதான் குடிச்சிட்டு உளறாரு. என்ன உளறாருன்னா, டேய் கடவுள் ஏன்டா கல்லா இருக்கிறார் தெரியுமா? அவர் வந்தாக்கா எல்லாரும் அடிச்சு கொன்னு போட்டுருவாங்கடா. அதனால தான்டா அவர் கல்லா உட்கார்ந்துங்கிறான். அப்போ உளர்னா கூட ஒரு உண்மையான ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அவண்ணமாக தான் அவர் பிறந்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஜனங்கள் பிரகாரமாக வழக்கம் போல ஒரு பிறந்தாதான் ஒரு பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்தினா அவர் வந்தார். ஆகவே அற்புதமான வார்த்தைகள் நிறைய இருக்கு. பைபிள்ல நிறைய இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட கவனிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, எனவே தேவனிடத்திலிருந்து நான் வந்தேன், அங்கதான் நான் போகிறேன். அவர் வந்தார். வருவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் அந்த தாயாகிய மரியாள் கன்னிகை, கணவனை அறியாத கன்னிகையா இருந்த அந்த தாயனிடத்துல அவர் வெளிப்பட்டார். சரீர பிரகாரமாக பிறந்தார். அப்பதான் நம்ம விளங்க முடியும். ஒரு மனிதன் திடீர்னு என்னுடைய தகப்பனார் கூட இறந்துட்டார், சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்து தேவதானம் நான் தானே உங்க அப்பான்னு சொன்னா இப்ப ஏத்துக்க முடியுமா? சிறு வயதுல இருந்தேன் அவர் இறக்கும் போது. ஆகவே வானத்துல திடீர்னு வந்து நான் தான் தெய்வம் சொன்னா ஏத்துக்க முடியுமா? முடியாது. தெய்வம் அவருடைய ரட்சிப்பின் பிளான் அற்புதமா இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கவனிப்போம். 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்துல வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். பாருங்க, அவருடைய அட்ரஸ் அவருக்கே தெரியுது. இன்னைக்கு ஆட்களுக்கு இருக்கிற அட்ரஸே தெரியாது. சில அட்ரஸை கேட்டுன்னு போவாங்க, அவங்க எங்க போறாங்கன்னு கூட தெரியாது. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் உலகத்துக்கு, நான் மறுபடியும் அவர் சொன்ன வேலையை செய்து முடித்த பிற்பாடு நான் மீண்டும் பரலோகத்துக்கு என் பிதாவினிடத்தில் நான் போவேன் என்று தைரியமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அற்புதமாக படிக்காததுனால ஜனங்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. இது படிக்காததுனால அவர்களுக்கு ஒன்று விளங்காமல் கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 8:14. இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனென்றால் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் நான் எங்க போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்க போகிறேன் என்று அறியீர்கள். அவர் சொல்றார், நான் வந்தது தெரியும், நான் போனது தெரியும் உங்களுக்கு. ஆகவே நீங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தையே 14ஆம் வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவர் நமக்குள்ள வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையா இருக்கிறது என்று அற்புதமாக சொல்லப்படுகிறார். ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். ஆதியிலே வார்த்தை என்ற இயேசு, அந்த வார்த்தையாகிய இயேசு மரியாளுக்குள்ள பிரவேசித்து இயேசு ரட்சகராக பிறந்தார். ஆண்டவருடைய வார்த்தை என்றாலே இயேசு, இயேசு என்றாலே வார்த்தை என்ற நாம உடையவர் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும் நானேன்னு சொன்னார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். ஆகையினாலே அவர் பிறந்தார் என்றது சரீர பிரகாரம் உண்மைதான். ஆனா பிறப்பதற்கு முன்னதாக அவர் இருக்கிறார், வந்தார், நம்மை தேடி வந்தார். எதற்காக வந்தார்?
என்ன செய்ய வந்தார், எதை பேச வந்தார், எதை கொடுக்க வந்தார், எதை காட்ட வந்தார் மனிதர்களுக்கு என்ற வார்த்தையில வருகிற நாட்களில படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இது முதல் பாகம்தான். கேள்விகள் நிறைய தோன்றும் உங்களுக்கு. நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்க எவ்வளவு பேர் கேள்வி வேணா கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், நீங்க யூடியூப்ல கூட சொல்லலாம், நேர்ல கூட வரலாம். உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். என்ற ஒரு 10 பாகங்களாக படித்துக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல பிறந்தாரா, இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துல வந்தாரா, இந்த கேள்விகளோடு கூட வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். பதில் நமக்கு கிடைக்கும். பைபிள் நமக்கு பதில் சொல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.